Page number. Page number 63, ayat number 101. சூரோட பேர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. Surah Ali Imran. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكيف تكفرون وأنتم تتلى عليكم آيات الله وفيكم رسوله ومن يعتصم بالله فقد هدي إلى صراط مستقيم. أنت مستقيم مستاء وهون البلاء. فقد هدي إلى صراط مستقيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء ده ده صوت فألف كبير لأن لا أعداء ده ஆலயம் அந்த முத்தசிலை அது அந்த அளவுக்கு நீட்டி நீ படிக்கலாம். واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون ولتكن வல்தக்கும் منكم சின்னக்கார் வல்தக்கும் அல்ல தெக்கும் சின்னக்கார். ولتكن منكم أمة يدعون إلى الخير يدعون إلى الخير. ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك منكر كائر منكر راح لي نمي. ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. فلا تكونوا كالذين تفرقوا واختلفوا من بعد ما جاءهم البينات وأولئك لهم عذاب عظيم.
يوم تبيض وجوه وتسود وجوه. அந்த உடஞ்சா நீங்க வா உச்சரிக்கிறது அலிப் மாதிரி விளங்குது. உஜு உ சேர்ந்தா தான் வாவ மாறும். வதஸ் வத்து உஜு வதஸ் வத்து உஜு அது அலிப் இல்லைங்க செல்லுது. Okay. அலிஃபோட சிறப்பம்சம் தான் முன்னாடி வர சொல்லப்பட்டும் தெளிவான முறையில் பிரித்த அந்த இடத்துல தெளிவான பிரிவோட உச்சரிக்கிற இடம். அப்படி வேறு இடங்களை நாங்கள் உச்சரித்தோம் என்றால் கொஞ்சம் சவுண்டில் வித்தியாசம் வந்துச்சுனால் அந்த இடம் அலிஃப் மாதிரி விளங்கும் மதிப்பில். ஓகே ஓகே. يوم تبيض وجوه. இந்த ஊ ஊ தான் வருது. ஊ அலிஃப் சவுண்ட். ஊ ஜூ ஊ நான் சொன்ன ரெக்கார்டை கேட்டு பாருங்க. அந்த இடம் மாறணும். வுஜூ எஸ் வத்து வுஜூ எஸ் வத்து வு வு அந்த வூட சவுண்ட் வரணும். தபியத்து வுஜூ வதஸ்வத்து வுஜூ து வு து வு வு உச்சரிப்பு வரணும். ஓகே. يوم تبيض وجوه இல்ல ஊ தான் வருது உங்களோட சவுண்ட். ஊ ஊ வு ரெண்டு மாதிரி ஓதி பாருங்களோ. அலிஃபையும் ஓதி பாருங்க, ஊவையும் ஓதி காட்டுங்க அப்பா. يوم تبيض இல்ல يوم تبيض இடத்துல ஊ وجوه. வச்சு டோன்ல நீ ஓதி பாருங்க, அப்பதான் அவங்களுக்கு அந்த வேறுபாடு வரும். சரிங்க உஸ்தாத். பாருங்க. யௌம இப்போ தபியத்து உஜூஹ் யௌம தபியத்து வுஜூஹ் வித்தியாசம் விளங்கிச்சா? ஊ வு ஆமா, ஃபர்ஸ்ட் ஓதுனது அலிஃப், செகண்ட் ஓதுனது வாவ். வாவ் தெளிவா விளங்கு. அந்த வேறுபாடு வரணும் உங்களோட ஓதலே பாப்பா. ஓகே. يوم تبيض وجوه. சரி இது அலிஃப் அப்படித்தானே? ம் ஆ வாவும் வாவும் يوم تبيض وجوه. இல்ல கொஞ்சம் மாறிக்குது. இந்த வித்தியாசம் மாறுது. யௌம தபியத்து சரி வூட உச்சரிப்பு என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். வாட உச்சரிப்புக்கு என்ன நடக்கணும்? எந்த அமைப்பில் எங்கட வா இருந்தா அது வா உச்சரிக்கணும். வாய் குவியலா இருக்கணும். தொம்மா வச்சு அந்த உதடோட எழுத்து. வாய் குவியல் ஆயிக்கும். ஓகே உதடு விளங்கல என்ன? உதடோட எழுத்து சொன்னா சார். வாய் குவியல் ஆயிக்கணுமா உதரிட வடிவம் குவியல் மாறணுமா? வாய். இல்ல வா உச்சரிக்கப்படுறது உதடுகள் மூலமாகத்தான். உதடுகள் குவியலாக மாறணும். கீழ் உதடுகள்ல எங்கட மேற்கடவாய் பற்கள் முன் கற்கள் வந்து படணும் பட்டு தான் வா உச்சரிக்கணும். ம் ஓகே விளங்குதா? வு வு ஓகே. சரிங்க சார். ம் சரி. يوم تبيض وجوه. ம் இப்ப அந்த தூக்கும் வூக்கும் இடையில கெப் வரப்படாது, இடைவெளி வரக்கூடாது. ஓகே. يوم تبيض وجوه இல்ல ஊதான் வருது. وتسود. يتبيض وجوه வு வு தெளிவா படுதா? எங்கட முன் மேற்கடவாய் பற்கள் முன்னால் இருக்கிற மேல் உள்ள பற்கள் வந்து கீழ் உதடுகள்ல தெளிவா போசா பட்டு உச்சரிக்குதா? உதடுகள் குவியலாய் தான் படணும். அந்த ஃபங்க்ஷன் ஆகுதா? ஆமா. ஒழுங்கா يوم تبيض وجوه وتسود وجوه. பாருங்க. இந்த வேர்டு உச்சரிக்கிறதுக்கும் நீங்க ஊண்டு உச்சரிக்க வித்தியாசம் இருக்குது. வ என்று மிக தெளிவா வருது வ. அப்ப அந்த வ தானே லமத்தினுடைய சந்தர்ப்பத்துல வு என்று வரணும். அப்படித்தானே? ஆனா அந்த ம் சந்தர்ப்பத்துல அது ஊண்டே வருது. வ வு வ உ வ உ அல்ல வ வு. அது என்ன சொல்லி காட்டும்? வ வு எப்படி? வ வு. எஸ் மாஷா அல்லாஹ். இந்த வு சவுண்ட் ஓதல வரல அப்ப எனக்கு தெரியாது. அப்ப அது மட்டும் தான் பிரச்சனை.
நான் நினைச்சேன் உங்களுக்கு வாவே வருது இல்லை போலன்னு. பட் வா, வ, வு என்ற சவுண்ட் சரி. ஓதெல்லாம் அந்த வு சவுண்ட் வரல. உங்களோட ஓதல்ல வூட சவுண்ட் வருது இல்ல, பிரச்சனை ஓதல்ல தான் நிக்குது. ஓதல தான் இது பார்க்கணும். உச்சரிப்பு சரி, எழுத்து சரி, எழுத்தும் சரி, எழுத்துல உச்சரிப்பும் சரி, அது ஓதலுக்கு எடுக்கணும். வு, வுஜு, வுஜு, வுஜூன்னு சொல்லுங்க. வுஜு. வுஜு எப்படி? சத்தமா சொல்லுங்க. வுஜு ஓகே, வுஜு. இப்ப தபியது வுஜு. தபியத்து உஜு இல்ல, தபியது உஜுன்னு வருது. பாத்தீங்களா பிரச்சனை? வ உச்சரிப்பு சரி, வு உச்சரிப்பு சரி. வதஸ் வத்து என்கிறதும் சரி, வுஜு என்றதும் சரி. ஆனா முன்னாடி ஒரு சொல்லோட்ட சேர்த்துட்டீங்கன்னா உங்களோட உச்சரி மாறுது. உங்களோட பிள்ளைட அடிப்படை நுணுக்கமான இடம் எதுங்கிறத கிளியர் பண்ணிக்கிறேன். இது தெரிய பாருங்க. முன்னாடி வாரத்தை சேர்த்த சேர்க்கக்குள்ள சவுண்ட் மாறுது. திருப்பி சொல்லுங்க. தனிய வுஜுன்னு சொல்லுங்க. முன்னாடி தபியப்பு வுஜு ரெண்டையும் சொல்லி பாருங்க. சவுண்ட் ஒரே மாதிரி வருதாண்டு பாப்போம். உஜு சொல்லுங்கல்ல. தபியத் வுஜு ஓகே, குட். தபியத்து உஜு வித்தியாசம் இது. வுஜு, வு, வுஜு, தபியது வுஜு. அதே வுஜு ரைட்டா மாறினாலும் ஊ சவுண்ட், ஊட சவுண்ட் கேட்கும். சரி, போதுங்க. நீங்க ரெக்கார்டு கேளு இன்ஷா அல்லாஹ். சரி நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன் மிஸ்டர். சரி, கொஞ்சம் நான் சின்ன சின்ன நுணுக்கத்தை பாருங்க. ம்